எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஜூலை 7th அண்ட் ஜூலை 8th 2025 முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம். முதல்ல முக்கியமா பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, செபி ட்ரேடிங் சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சம்பந்தமா. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபினான்சியல் இயர் 2025ல 91% பேர் லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. 100 பேர் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா 91 பேர் அதுல லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரும் இது 91% தான் இருந்தது. இப்பயும் இது 91% தான் இருக்கு. ஆனா அவங்க லாஸ் பண்ண ஒட்டுமொத்த வேல்யூ 1 லட்சம் கோடிக்கு மேல இந்த ஃபினான்சியல் இயர் 25ல நடந்திருக்கு. 1,05,603 கோடி ரீட்டைலர் ட்ரேடர்ஸ், அதாவது சாதாரண மக்கள் ட்ரேடிங் மூலமா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஷேர் மார்க்கெட்ல தொலைச்சிருக்காங்க. இது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல 74,812 கோடியா இருந்தது. பட் ஆனா நம்பரா பார்க்கும்போது கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. 61.4 லட்சம் பேரா இருந்தது ஃபர்ஸ்ட் குவார்டர்ல. ஃபோர்த் குவார்டர் முடியும் போது 42.7 லட்சமா இருக்கு. அதுக்கு செபி என்ன காரணமா சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 2024ல செபி ஒரு சில மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த மெஷர்ஸ் கொஞ்சம் இந்த Q4 ஃபினான்சியல் 25ஓட Q4ல அதோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனா அமௌண்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரேட் பண்றவங்க அமௌண்ட் எண்ணிக்கை குறைஞ்சாலும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வேர்ல்ட் லெவல்ல பிரிக்ஸோட மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த பிரிக்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் சம்பந்தமா அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா என்னன்னா, இந்த டாரிஃப் இஷ்யூ பத்தி பேசியிருக்காங்க. அது இல்லாம WTOல அதை பத்தி இஷ்யூ ரைஸ் பண்றது, அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா அவங்க யூஎஸ் டாரிஃப் டைரக்டா மென்ஷன் பண்ணல. பட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரிக்ஸ்ல கூட யாரெல்லாம் சேர்ந்து ஆன்டி யூஎஸ் பாலிசிஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் 10% எக்ஸ்ட்ரா டாரிஃப் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட அந்த 90 டேஸ் அவர் பாஸ் கொடுத்திருந்தாரு அவரோட முன்னாடி போட்ட டாரிஃப்ஸ்க்கு. அதோட டெட்லைன் ஜூலை 9th முடிய வேண்டியது. அது ஆகஸ்ட் 1 வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் மேல 25% நான் டாரிஃப் போடுறேன். அவங்க என் கூட ட்ரேட் டீல் முடியல. அவங்க எதுவும் எங்களுக்கு சாதகமா எதுவும் அவங்க இன்னும் எங்களுக்கு ட்ரேட்ல எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா சம்பந்தமா அவர் எதுவும் பேசல. பட் ஆனா ரிப்போர்ட்ஸ் படி ஒரு மினி டீல், ஒரு பேசிக்கான ஒரு டீல் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இந்த வீக்ல சைன் ஆகும் அப்படின்னு இருக்கு. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த வீக்கெண்ட்ல தான் தெரியும். அடுத்தது நிப்டியோட வேல்யூவேஷன் சார்ந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். நிப்டியோட பிஇ இப்ப 21.7 இருக்கு. லாஸ்ட் 5 இயர் ஆவரேஜ் 20.5, 10 இயர் ஆவரேஜ் 20.7. இதோட கம்பேர் பண்ணும்போது நிப்டி கொஞ்சம் பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிப்டி இப்ப அண்டர் வேல்யூடாவும் இல்ல, ரொம்ப ஓவர் வேல்யூடாவும் இல்ல, ஓரளவுக்கு மார்ஜினலா கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மிட் கேப் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா 27.6 பிஇல இருக்கு. இது 5 இயர் ஆவரேஜ் 26.5, 10 இயர் ஆவரேஜ் 19.6. ஸோ மிட் கேப் கொஞ்சம் நிப்டி 50 விட அதிகமான வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா அதோட பிஇ 27.5 இருக்கு. லாஸ்ட் 5 இயர் ஆவரேஜ் 19.2, 10 இயர் ஆவரேஜ் 16.4. ஸோ ஸ்மால் கேப் 10 இயர் ஆவரேஜ், 5 இயர் ஆவரேஜ் இது ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பிரீமியம்ல கன்சிடர் இருக்கு. ஸோ அதனால அந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா தான் இருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரைஸ் டு புக்கா பார்த்தா நிப்டி 50 3.2ல இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அதோட ஆவரேஜ் 3 இருந்தது, 10 இயர்ஸ்ல 2.8 இருந்தது. அது மட்டும் இல்லாம பஃபட் ஓவரால் மார்க்கெட் வேல்யூவேஷனுக்கு ஒரு இண்டிகேட்டர் எப்பவுமே சொல்லுவாரு. அது என்னன்னா, ஓவரால் கம்பெனிஸோட மார்க்கெட் கேப் கம்பேரிங் டு அந்த கண்ட்ரியோட ஜிடிபி. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற நிப்டியில இருக்கிற எல்லா கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்பையும் கூட்டி இந்தியாவோட ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது இப்ப 127% இருக்கு. 100%ங்கிறது கரெக்டான வேல்யூவேஷன். ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் 87 தான் இருந்தது இந்தியன் மார்க்கெட்ல. பட் ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அது 100க்கு மேல போய் இப்போ 127% இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்டே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஹையர் வேல்யூவேஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்தது ஆட்டோமொபைல் செக்டர்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு.
அது என்னங்கிறத பார்க்கலாம். ஜூன் மாசம் வந்து எவ்வளவு கார் வித்திருக்காங்க ரீட்டைலர், அதாவது டீலர்ஸ் கிட்ட இருந்து மக்கள் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத வச்சு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூ வீலர்ஸ் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த ஜூன் குவார்டர்ல வந்து 4.73% அதிகமா வந்து டூ வீலர்ஸ் வித்திருக்காங்க. த்ரீ வீலர்ஸ் வந்து 6.68% வித்திருக்காங்க அதிகமா. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து 2.4% தான் வந்து இயர் ஆன் இயர் growth இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் வந்து கொஞ்சம் 54%க்கு மேல வந்து இயர் ஆன் இயர் growth இருக்கு. ஓவராலா ஆட்டோமொபைல் செக்டர் பார்த்தா ஒரு 4.84% வந்து ரீட்டைலர்ஸ் வந்து அதிகமா வந்து வாங்கியிருக்காங்க ஆட்டோமொபைல்ஸ் வந்து. இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்க போறது மழை வந்து இந்த தடவை நல்லா இருந்தது. ஸோ அது ரிலேட்டடா அக்ரிகல்ச்சர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால இந்த சேல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரிப்போர்ட் ஆயிருக்கு. அடுத்து ஆட்டோ கம்பெனிஸ்ல ஒரு 2-3 அப்டேட் இருக்கு, அது என்னங்கிறத பார்த்தலாம். டிவிஎஸ் வந்து அவங்களோட ஜூபிட்டர் 110 வந்து நேபாள நாங்க லான்ச் பண்ண போறோம், எங்களோட எக்ஸ்போர்ட் வந்து நாங்க அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிவிஎஸ் பத்தி நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இது கொஞ்சம் ஓவர் வேலையில இருக்கிறதுனால நான் இப்ப கன்சிடர் பண்றது இல்ல. அடுத்து ஜெயலலிதாவோட Q1 அப்டேட் வந்திருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து நாங்க ஹால் பண்ணியிருந்தோம் டேரிஃப் இஷ்யூனால, அதனால எங்களோட ஹோல்சேல் ஃபிகர் வந்து இந்த குவார்டர்ல 10.7% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே ஜூன் குவார்டர்ல 97,755 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் வித்திருந்தவங்க இந்த குவார்டர்ல 87,286 யூனிட்ஸ் தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேஎல்ஆர் அப்டேட்டுங்கிறது டாடா மோட்டார்ஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனையான அப்டேட் தான். ஸோ டாடா மோட்டார்ஸ் ஷேர் வந்து இன்னும் கீழே விழும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி விழுந்தா அட்லீஸ்ட் 1-2 நான் அப்பப்போ நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து ஸ்கோடால இருந்து ஒரு அப்டேட். ஸ்கோடா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ்ல பிளென்ட்லி அப்படின்னு சொல்லி ஒரு லக்ஸுரி கார் இருக்கு, அதை வந்து இம்போர்ட் பண்ணி இந்தியால நாங்க சப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கோடா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த கார் செக்மெண்ட் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் கார் செக்மெண்ட் வந்து கொஞ்சம் கிரௌடடா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புது என்ட்ரிஸ் வரும்போது அது இன்னும் மற்ற கம்பெனிஸோட growth வந்து பாதிக்கும். அடுத்து எஃப்எம்சிஜி பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த குவார்டர் 1ல வேல்யூ growth வந்து 7.32% இருக்கும், அர்பன்ல வந்து 7.7% இருக்கும், ரூரல்ல வந்து 7.1% இருக்கும் வேல்யூ growth அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. எஃப்எம்சிஜி செக்டர்ல எப்பவுமே நம்ம 2 growth பார்க்கணும், ஒன்னு வந்து வேல்யூ growth, இன்னொன்னு வந்து வேல்யூம் growth. வேல்யூ growthங்கிறது ஒரு பொருளோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால கூட அதே வேல்யூம் அவங்க பண்ணி கூட வேல்யூ மட்டும் அதிகமா காட்டலாம். வால்யூம் growthங்கிறது எவ்வளவு பொருள் வித்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதோட ஃபிகர்ஸ் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும். வேல்யூம் growth இன்க்ரீஸ் ஆகும்போது தான் மக்கள் வந்து எப்படி செலவு பண்றாங்க, எஃப்எம்சிஜி வந்து நிறைய வாங்குறாங்களா, அந்த செக்டர்ல எப்படி growth இருக்குங்கிறது நமக்கு அது வந்து போது தான் தெரியும். பட் ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் வேல்யூ growthல வந்து கொஞ்சம் இருக்கு குவார்டர் 1ல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிமெண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த குவார்டர் 1ல வந்து ப்ராஃபிட் வந்து நல்லாவே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 43% வந்து அவங்களோட பேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா டிமாண்ட் ஹையா இருந்தது, காஸ்ட் வந்து அவங்களோட இன்புட் காஸ்ட் வந்து லோயரா இருக்கு அப்படின்னு. இந்தியால மொத்தமா 3 சிமெண்ட் கம்பெனிஸ் இருக்கு, பெரிய கம்பெனிஸ். அல்ட்ராடெக், அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் ஏசிசி. இவங்க எல்லாருமே சின்ன சின்ன நிறைய கம்பெனிஸா அக்யூர் பண்ணிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு அல்ட்ராடெக் வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து அந்த கெசோரம் அவங்க கிட்ட அந்த சிமெண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸா இது வந்து ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிட்டு தான் இருந்தது. பட் ஆனால் இந்த குவார்டர் 1ல தான் வந்து ப்ராஃபிட் வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. அடுத்து வந்து கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $3,300 வந்து ஒரு அவுன்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து ஏப்ரல்ல அது வந்து $3,500 இருந்தது. ஸோ அங்கிருந்து பார்க்கும்போது ஒரு $200 இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் குறைஞ்சிருக்கு, அதன் காரணமா இந்தியாலயும் குறைஞ்சிருக்கு. பட் ஆனா ஆல்ரெடி ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த டேரிஃப் இஷ்யூ வந்து திரும்ப எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியல. அப்படிங்கிறதுனால கோல்டு இங்க இருந்து ரொம்ப கீழே விழுறதுக்கான சான்ஸ் இல்ல, பட் ஓரளவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல டிமாட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து கோல்டு பீஸா அப்பப்ப கன்சிடர் பண்ணுங்க. நானும் வந்து கோல்டு பீஸ் தான் அப்பப்ப கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஒரு சில கம்பெனி பேங்க்ஸ் வந்து மினிமம் அக்கௌண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜை வந்து நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க எல்லாருமே இந்த சார்ஜை வந்து வேவ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இவங்களோட நான் ஆபரேட்டிங் இன்கம் வந்து கொஞ்சம் பாதிக்கும். ஸோ ரிசல்ட்ஸ்ல வந்து அது எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் தான் இந்த 2 நாள்ல இருந்த முக்கியமான
ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட நியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதுல செபியோட ரிப்போர்ட் சம்பந்தப்பட்ட நியூஸையும் அவங்களுக்கு சொல்லுங்க. ரீட்டைலர்ஸ் யாரும் எந்த நியூஸும் பார்க்காம ட்ரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.